வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் எங்களுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த சில உதவிகளை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நாளிலும் இன்னொரு குடும்பத்தை நான் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கும் நாங்கள் ஒரு தாயாரை சந்திக்க போறோம் என்று சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அந்த தாயாரை தான் நாங்கள் இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவரோடு தான் இன்றைய நாளில் இவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அது மாத்திரமில்லாமல் அவர் ஆரம்பத்திலே என்னிடத்தில் கேட்ட ஒரு விடயம், வாழ்வாதார உதவி ஏதாவது எனக்கு செய்ய சொல்லி, அதாவது வீட்டில் இருந்தவாறே ஒரு தொழிலை நான் செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இவாக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் இப்போதுதான் திருமணமானவர். மற்றது அம்மா தனிய, கணவன் இறந்து விட்டார். அதாவது மகனுக்கு 2 வயதிலே கணவன் இறந்து விட்டார். அதற்கு பிறகு இந்த பிள்ளையை இவ்வளவு தூரம் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போது திருமண நாட்களை நோக்கி அவர்கள் பயணித்து திருமணத்துல இணைந்துள்ளார். இந்த அம்மா அவர் பார்க்க மாட்டார் என்பது எதுவுமே இல்லை. அவர் இறுதி காலத்தில் தாயாரை கட்டாயம் பார்ப்பார். இப்போது தாயார் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், என்னால் முடிந்த அளவு நான் என்னை பார்த்து கொள்வேன். இறுதி காலகட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை செய்தால் மாத்திரம் போதும் என்பதைத்தான் இவ கூறியிருந்தா. சரி, இப்ப நாங்க அம்மாவோட கதைக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உதவும் கரங்க நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திச்சிருக்கிறேன். சரி, உங்களை பற்றின ஒரு அறிமுகம் சொல்லும். எனது கணவர் இறந்து விட்ட, மகனுக்கு 2 வயதிலே இறந்து விட்ட. இப்போ நான் வீட்டு வேலையில் செய்துதான் மகனை வளர்த்தேன். நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சேனா. இப்போ மகன் திருமணம் செய்து விட்டார். அதனால எனக்கு வாழ்வாதார உதவி இதன் செய்தால் நான் அதிலே இருந்து ஏதாவது செய்து கொண்டேன். சரி, 2 வயசுல கணவன் இறந்தவர்னு சொன்னா எவ்வளவு காலம் நீங்க? கனகாலம். மகனுக்கு இப்ப 35 வயசு. 35 சொன்னா அவரை நீங்க 33 வருடம் தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்திருக்கிறீங்கன்றது பெரிய விஷயம். அந்த பயணத்தை பற்றி சொல்லுங்க. அதெல்லாம் தனியேண்டு அம்மா அப்பாவே அப்ப இருந்தவ இருக்கேக்கு அவ கொஞ்சம் உதவியா இருந்து பிள்ளைய வளர்த்தவ. நான் வேலை செய்ய போனபடியா. இப்ப அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஒருத்தரும் இல்லை, எல்லாம் இறந்துட்டினம். இப்ப நானும் மகனும் தான் இப்ப தனிமையில இருக்கேன். சரி, அப்ப அந்த கணவன் இருந்த காலகட்டத்துல இந்த வேலை செய்வீங்க? நான் ஒரு வீட்டை வேலை செய்ய போவேன். வீட்டை வேலை செய்து நான் மகனை உழைச்சு படிப்பிச்சேன். இப்ப வரைக்கும் அங்க வேலை செய்றீங்களா? இப்ப நான் தோட்ட வேலைகளுக்கு இப்ப கொஞ்சம் வீட்டை போய் வேலை செய்யல. இப்ப தோட்ட வேலைகள் இடைக்கிட வந்தா போய் வேலை செய்யறேன். நான் நடுக்கவும் என்னாலையும் வேலை செய்யல. அது எனக்கு 55 வயசு. வீட்டோட இருந்து ஒரு வேலை செய்வோம். அதுதான் வாழ்வாதார உதவி. இதன் மாடோ ஆடோ என்ன உதவி செய்வீங்களா? ஏற்கனவே செய்திருக்கிறீங்களா அப்படி ஏதாச்சும் வாழ்வாதாரம்? வாழ்வாதாரம் இல்லை. இல்ல. அப்ப இனிமேல் உங்களுக்கு அப்படி ஒரு விடயம் வந்தா நீங்க அதை செய்யலாம். வீட்டோட இருந்து செய்ய இட வசதிகள் எல்லாம் என்ன? எனக்கு வீடு இருக்கு. சொந்த வீடு எனக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த ஆடு மாடு கோழி வளர்க்க இட வசதிகள் இடவசதி இருக்கு. வசதி எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் எப்பயாவது இருந்து இந்த கூலி வேலை தோட்டங்களுக்கு கூலி வேலைக்கு தான் நீங்க போய். சரி, கூலி வேலையால இவ்வளவு வருமானம் கிடைக்கும்? கூலி வேலையாலே 1000 ரூபாய் சம்பளம் தருவினம். அதுவும் ஒவ்வொரு நாளும் இல்ல, மாதத்திலே ஒரு 5 நாள் 6 நாள் நல்லா 10 நாள் அப்படித்தான் வரும். கூப்பிட்டா தான் நான் போறது வேலை. ஆக்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல கூப்பிட்டா நீங்க போவாங்க. அதை வச்சுதான் உங்களோட வருமானம் போகுது. சரி, அந்த 1000 ரூபாயில எப்படி மகன் என்ன வேலை செய்யற? மகன் கூலி வேலை தான் செய்யறேன். கூலி வேலை. அவருக்கும் ஒரு அளவான சம்பளம் தான் கொடுப்பேன். இப்ப வரைக்கும் கூலி வேலை. இப்ப அவர் திருமணம் செஞ்சுட்டு ஆக மொத்தத்துல இப்ப நீங்க தனியே இருக்கிறீங்க. தனியே இருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இப்படி வாழ்வாதார உதவிகள் கிடைச்சா வீட்டுல பொழுதுபோக்கு ஆடு மாடு கோழி வளர்த்து அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க. சரி, நல்ல ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இப்ப வீட்டுல இடவசதிகள் என்பது இருந்தா நாங்க வீட்டுல இருந்தவாறே இந்த ஆடு மாடு கோழி அதுகளை நாங்கள் வளர்த்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அதன் மூலமாக எங்களுக்கு நிறைய வருமானம் வரும். நல்ல ஒரு விடயத்துலதான் நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. சரி, இதுக்கு முதல் நீங்கள் சுய தொழில் செய்து இருக்கிறீங்களா? சுய தொழில் நான் செய்யல, வேலைக்கு தான் போனேன். வீட்டு வேலை தோட்டம். அதான் சரி, அரசாங்கத்தால உங்களுக்கு? அரசாங்கத்தால எனக்கு கீவார் காசு 1250 ரூபாய் தந்தவை.
இப்போ ஒரு 6 மாசமா 2500 ரூபா தருவீங்க. அவ்வளவு அது உண்டுதான். வீடு என்ன மாதிரி உங்களோட சொந்த வீடு? எனக்கு இந்த திட்ட வீடு தான் தந்த சைத்தின் வீட்டு திட்டம். அது என்ன மாதிரி வீடு? என்ன முழுமையா கட்டி முடிச்சு? முழுமையா குசினி இல்ல, குசினி சும்மா ஒரு பந்தி போட்டு தானே இருக்கிறது. மற்றும்படி 2.5 வீடு கட்டி இருக்கு. மழை காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வடிவானி? மழை காலத்துல முன்னுக்கு ஒன்றும் போடல, 2.5 இதுந்தான் முன்னுக்கு தண்ணி எத்துந்தான். ஆனா 2.5 பிராந்தையும் வீடும் குசினி பந்தி போட்டிருக்கு. அப்படிதான் போட்டிருப்பா. அப்ப இவ்வளவு வருஷமும் அப்படித்தான் நீங்க சமைக்கிறீங்க அதுல? சரி, இப்ப மழை காலத்துல என்ன மாதிரி அது ஓகேயா இருக்குமே உங்களுக்கு? மழை காலத்துல எங்களுக்கு இந்த தண்ணி வராது, முத்தங்கள்ல தான் தண்ணி நிக்கும், உள்ளுக்கு வராது. காணி என்னம்மா உங்களுக்கு? பள்ளக்காணிய? பள்ளக்காணி தான். பள்ளக்காணின்னு சொன்னா மழை காலத்துல மிக கஷ்டம்னு சொல்லலாம். சரியான வெள்ளம் இந்த முறை. சரி, இந்த போன வருஷம் தான் அந்த பெரிய ஒரு மழை வெள்ளம் அந்த சந்தர்ப்பத்துல வாசலோட வெள்ளம் நின்றது, உள்ளுக்கு வரையில. அதெல்லாம் பிறகு என்ன மாதிரி? அப்படியேதான் இருக்கு. இனித்தான் என்னாலும் மண் பறிச்சோ இன்னும் செய்ய வேணும். சரி, அப்ப உங்களோட அம்மா அப்பா இருந்து கனகாலம்? எங்களுடைய அம்மா அப்பா இருந்து கனகாலம். சரி, நீங்கள் மகனை வளர்த்து கொண்டிருக்கீங்க, இறந்துட்டினம்மா? மகன் கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் இருந்தேன். சரி, அம்மா அப்பா அந்த நேரம் உங்களுக்கு இருக்கேக்க உங்களோட பிள்ளைய வளர்க்க உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தவர். பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல அவையும் இல்லையண்டேக்க நீங்கள் என்ன மாதிரி அந்த காலத்தை கொண்டு போன? மகன் கொஞ்சம் வளர்ந்துட்டார், அவர் தானாவே எல்லாம் செய்வார், தன் வேலைகள் எல்லாம் பார்ப்பார், சமைச்சு வச்சா சாப்பிடுவார், நான் அது அப்புறம் வேலைகளை போவேன். சரி, பாடசாலை காலத்துல என்ன மாதிரி? பாடசாலை காலத்துல அவர் பாடசாலை கொஞ்சம் கிட்டத்தான் நடந்து போய் வருவார். என்ன மாதிரி? நல்லா என்ன படிச்சவர்? அவர் ஏழு படிச்சிருக்கார். ஏழு வரைக்கும் நீங்க கொண்டு போயிருக்கிறீங்களே, நம்ம சந்தோஷம். கணவனும் இல்லை, யார்கிட்ட ஒரு உதவியும் இல்லாம நீங்களே அந்த நேரத்துல வேலைக்கு போய் கொண்டு பிள்ளை எவ்வளவு தூரம் படிப்பிச்சதே பெரிய ஒரு விஷயம். என்ன சரி, ஆக மொத்தத்துல இப்ப உங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவிகள் கிடைச்சா நல்ல மாதிரி இருக்கு. சரி, அப்ப உங்களோட கணவன் ஆக்கள் என்ன மாதிரி உங்களோட தொடர்பு? எங்களுக்கு தொடர்பு இல்லை. அப்ப பேரப்பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி? இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. என்ன மாதிரி? அவ இந்த இடம் தானா? அவர் சங்கானி. கணவன் இடம் சங்கானி, வட்டக்கொட்டை. அவைய சங்கானி. ஆக மொத்தத்துல இப்ப அவரும் இல்ல, அவன் தொடர்பும் இல்ல, நீங்களும் பிள்ளையுமாவை உங்களோட காலத்தை கொண்டு போயிட்டீங்க. சரி, நல்ல ஒரு விஷயம். எவ்வளவுதான் கஷ்டம், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கணவன் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் பிள்ளையை சரியான முறையில வளர்த்து இப்பதான் அவர் திருமணமான, அதுவும் ஒரு திருமணமான வயசுக்குள்ள வந்தோடனேதான் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. சந்தோஷமான ஒரு விடயம். இறுதி வரைக்கும் உங்களுடைய இந்த சந்தோஷம் நிலைக்கணும். அதை விட உங்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. கட்டாயம் உங்களுடைய இந்த வாழ்வாதார உதவிக்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நானும் நினைக்கிறேன். வணக்கம். எனக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் வாழ்வாதார உதவியை செய்யுங்கோ. என்னுடைய போன் நம்பர் 077 34 19 713.
நாளிலும் இந்த மாலை பொழுதில் நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பா எல்லாருக்குமே தெரியும், உதவும் கரங்கள் நிகழ்ச்சி என்று சொன்னாலே இந்த வாழ்வாதார உதவிகள் வறுமைக்குட்பட்ட குடும்பங்களை வந்து நாங்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து எங்களுடைய அன்பான உறவுகளுக்கு நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் வந்து எங்களுடைய அன்பான சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், உள்ளூர் பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள், புலம்பெயர் உறவுகள், இவ்வாறு எத்தனையோ உறவுகள் வந்து எத்தனையோ உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், போன வாரம் நாங்கள் கொடுக்கப்பட்ட எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் ஒரு தாய்க்கு வந்து நீங்கள் பல உதவிகளை வந்து வழங்கி இருக்கிறீர்கள். அவ்வளவு தூரம் எங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி கண்டிருக்கிறது என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு மக்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறார்கள், இவ்வாறான மக்கள் இருக்கிறார்கள், இன்று வரைக்கும் உதவி செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்து எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி இத்தோடு நின்று விடாமல் இன்னும் பல வருடங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களோடு கடந்து செல்லும் என்பதில் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவார்கள், கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியோடு பார்க்கின்ற வேளையில் எடுக்க எடுக்க குறையாமல் இருப்பவர்கள் இந்த வறுமைக்குட்பட்ட ஏழைகள் என்றுதான் சொல்ல முடியும். ஒரு நேர உணவுக்கு கூட அவ்வளவுத்துக்கு யோசித்து கொண்டு என்ன செய்வது என்பது தெரியாமல் பஞ்சம், பட்டினி, தலை சுற்றல், அது இதென்று சொல்லி பல வியாதிகளுக்கு மத்தியிலும் வந்து பட்டினியில் கிடக்கக்கூடிய பல மனிதர்களும் இந்த பிரதேசத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அராலி பிரதேசம் என்பது எங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு இடம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் எடுக்கப்பட்ட குடும்பங்களும் அதிகம், நாங்கள் கொடுக்கப்பட்ட உதவிகளும் வந்து அதிகம். அராலி மட்டுமில்லாமல் நாங்கள் எத்தனையோ மலையக பிரதேசங்கள் வரைக்கும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து சென்றிருக்கிறது. பல மைல் தூரங்கள் கடந்து நாங்கள் இவ்வாறான மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து அதை ஒவ்வொரு காணொளிகளாக கொடுக்கின்ற வேளையில் எங்களுடைய மக்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கிறது என்பது பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு அளிக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். அந்த வகையில் வந்து எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆன்மீகத்தோடு வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா எல்லாரும் சொல்லுவார்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் எல்லாமே வந்து மிகவும் குறைந்து கொண்டு செல்கிறது என்று சொல்லி. ஆன்மீகம் என்பது என்ன? நாங்கள் கடவுளோடு கடந்து செல்லக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. ஆனால் குழந்தையும் கடவுளும் ஒன்றென்றுவார்கள். இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்கின்ற வேளையில் ஆன்மீகத்தோடு மட்டும் நீங்கள் பயணிக்காமல் அந்த கடவுளோடும் சேர்ந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வழங்குகிறது. எங்களுக்கு மிக ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். எத்தனையோ குடும்பங்கள் ஒருவேளை உணவுக்காக வந்து இப்ப வரைக்கும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அராலி வட்டுக்கோட்டை பகுதியை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அநேகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் எத்தனையோ பேருக்கு கணவன்மாரெல்லாம் நம்பிக்கையான வாழ்க்கையை கொடுத்து இறுதியில் அவர்களை விட்டு சென்ற காலங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. கணவன் இல்லாமல் பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இன்று வரைக்கும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய உதவி கடந்து செல்ல வேணும். பிள்ளைகளை வந்து சரியான முறையில் கல்வி கற்க வேணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேணும். அந்த கல்விக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கும் போது கல்விக்கு உதவி செய்யாத மகான்கள் யாருமே இருக்க முடியாது. எனவே வந்து கல்வியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அவர்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு சுயதொழில், ஒரு 10 கோழி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்கு அந்த 10 கோழியை 10,000 கோழியாக மாற்றக்கூடிய வல்லமை இவ்வாறான மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கஷ்டத்திலிருந்து வளர்ந்தவனுக்கும் கஷ்டத்திலிருந்து வாழ்ந்தவனுக்கும் தான் ஒருவேளை உணவின் அருமை தெரியும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எத்தனையோ பேர் வெரைட்டியான உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறோம், அதை சிந்துகின்றோம், அதை கொட்டுகின்றோம். ஆனால் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தத்தளிக்கிறார்கள். மக்களை இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த மாலை பொழுதில் உங்களுக்காக ஒரு குடும்பத்தை நான் அடையாளப்படுத்தி இருந்தேன். எனவே இந்த குடும்பத்திற்கு நீங்கள் என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்திருப்பீர்கள். இவர்களுடைய வருமானம் ஒரு தந்தையினுடைய உழைப்பினால் வரக்கூடிய ஒரு வருமானத்தில் தான் தந்தை, மகள், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி அனைவருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா அந்த அக்கா சொன்ன ஒரு விடயம், தனக்கு வீட்டில் இருந்தவாறு ஒரு சுயதொழில் செய்வதற்கு உதவி செய்யுங்கள். ஒன்று வந்து ஆடு, மாடு, கோழி வளர்க்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
குறிப்பா அந்த குடும்ப சூழ்நிலை வந்து இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை எங்களுடைய அன்பு உறவுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை இந்த காணொளியில் வந்து பதிவு செய்திருக்கின்றோம். செய்ய வேண்டிய உதவி, அதாவது அவர் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு உதவியும் கேட்கவில்லை. தன்னுடைய வருமானத்தை நானே வீட்டில் இருந்தவாறு பெருக்கிக் கொள்ளுவேன், நானே என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு சுயதொழிலுக்கு வந்து அவர் உதவி கோரியுள்ளார். எனவே வந்து அந்த ஒரு சுயதொழிலுக்கு எங்களுடைய அன்பு சொந்தங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், எங்களுடைய இலங்கை திருநாட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம், இவ்வாறு எந்த திசையில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த ஐயாவுக்கு அந்த உதவிகளை செய்ய முடியும். அப்படி இல்லை, உதவும் கரங்களோடு கைகோர்த்து நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றோம் என்று சொல்லி முன்வர நிற்பவர்கள் எங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கமும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். எனவே இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு எங்களோடு கைகோர்த்து இந்த ஐயாவுக்கு உதவிகளை வழங்க வேணும். எத்தனையோ செலவுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடம்பர செலவுகளை கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து மக்களுமே வந்து படுகின்ற கஷ்டத்துக்கு மத்தியில் ஏதோ வந்து விட்டோம், வாழ்ந்து விடுவோம் இறுதி வரைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து பல பேருடைய வாழ்க்கை வந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வந்து இவ்வாறான குடும்பங்களுக்கு தான் உங்களுடைய உதவிகள் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள். அதை போலத்தான் நீங்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன உதவி கூட அவர்களுக்கு நாளை பெருமொரு உதவியாக வந்து மாறக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து எங்களுடைய அன்பு சொந்தங்களே, உங்களால் உதவி செய்ய முடியவில்லை, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள், ஆனால் உங்களிடத்தில் பணம் இல்லை, உங்களிடத்தில் வசதி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அவர்களோடு நீங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை காட்டி இவர்களுக்கு உதவி செய்ய விரும்ப கூட நீங்கள் முன்வரலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருந்தோம். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இனி வரப்போற நாட்களில் இன்னும் உங்களுக்காக நாங்கள் பலதரப்பட்ட குடும்பங்களை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.